ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் யூனிட் 1 எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன் அப்படின்ற சாப்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சந்தை. இன் வில்லேஜஸ் ஒன்ஸ் இன் அ வீக் ஆர் மந்த் ஆல் திங்ஸ் ஆர் சோல்ட் இன் அ பர்டிகுலர் பிளேஸ் அட் அ ஸ்பெசிஃபிக் டைம் டு மீட் த நீட்ஸ் ஆஃப் த பீப்புள். கிராமங்களில் வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு ஒரு நாளோ எல்லா பொருட்களையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்தில் மக்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் சந்தை. நெக்ஸ்ட்டு கன்சியூமர் கூட்ஸ். த ஃபினிஷ்டு கூட்ஸ் விச் ஆர் பாட் ஃப்ரம் த மார்க்கெட் டு ஃபுல்ஃபில் த டெய்லி நீட்ஸ் ஆஃப் த கஸ்டமர். கஸ்டமர்ஸோட டெய்லி நீட்ஸ், அதாவது தினசரி தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக மார்க்கெட்டுக்கு கம்ப்ளீட்டான கூட்ஸ் எல்லாமே வரும். அதுதான் கன்சியூமர் கூட்ஸ். எக்ஸாம்பிள்ஸ்க்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா ரைஸு, கிளாத், பைசைக்கிள், இது எல்லாமே கன்சியூமர் கூட்ஸ். நெக்ஸ்ட்டு சேவிங்ஸ். The amount from the income which is left for future needs after consumption. நமக்கு வர ஒரு இன்கம்ல இருந்து நம்ம ஃபியூச்சர் நீட்ஸ்க்காக ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வைப்போம் இல்லையா, அதுக்கு பேர் தான் சேவிங்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் செக்டாரும் இண்டஸ்ட்ரியல் செக்டாரும் தான் நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ வேர்ல்டில் மொத்த பாப்புலேஷன் இருக்கு இல்லையா, அதில் 50% ஆஃப் பாப்புலேஷன் சிட்டியில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் தமிழ்நாட்டில் 47% ஆஃப் பீப்புள் சிட்டியில் வாழ்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடோட டெவலப்மெண்ட்க்கு எந்த 2 செக்டார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, செகண்டரி செக்டாரும் சர்வீஸ் செக்டாரும் தான் தமிழ்நாடோட டெவலப்மெண்ட்க்கு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ். ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போது ரா மெட்டீரியலை தயாரித்து அதை நம்ம இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்காகவும் சர்வீஸ்க்காகவும் சென்ட் பண்ணுறது தான் ப்ரைமரி ஆக்டிவிட்டி. இப்போ ரா மெட்டீரியல் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மரம் வளர்க்குறோம், அதில் இருந்து மேங்கோஸ் நமக்கு கிடைக்குதுன்னா அந்த மேங்கோ அப்படின்றது தான் ரா மெட்டீரியல். நெக்ஸ்ட் அந்த மேங்கோ ஒரு கம்பெனிக்கு அனுப்பி அதை ஜூஸாக மாற்றுறது தான் செகண்டரி செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார். அந்த ஜூஸ் எல்லாம் பேக் ஆகி ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலயமா ஷாப்புக்கோ இல்லை வேறு ஏதாவது ஹோட்டல்ஸ்க்கோ போகிறது எல்லாமே சர்வீஸ் செக்டார்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ரா மெட்டீரியல் சொல்கிறோன்னே, இந்த ரா மெட்டீரியல் தான் அந்த ப்ரைமரி ஆக்டிவிட்டி. இப்போது அந்த ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா, அக்ரிகல்ச்சரல், ஃபிஷ்ஷிங், மைனிங், ஃப்ரூட்ஸ் கலெக்ட் பண்ணுறது, ஹனி கலெக்ட் பண்ணுறது, மெடிக்கல் ஹெர்ப்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ். ஏன்னா இது எல்லாமே ஒரு ரா மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு செகண்டரி ஆக்டிவிட்டீஸ். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த ரா மெட்டீரியல் எல்லாமே ஒரு ப்ரைமரி ஆக்டிவிட்டி. அதாவது மரத்துலேருந்து பழம் எடுக்கிறது ஒரு ரா மெட்டீரியல், அது ப்ரைமரி ஆக்டிவிட்டி. அந்த பழத்தை ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக ஒரு மிஷின்ஸ் வச்சியோ இல்லை ஒரு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சு அதை ஒரு ஃபினிஷ் ப்ராடக்டாக மாற்றுறோம் இல்லையா. இப்போ அந்த மேங்கோ மேங்கோ ஜூஸாக மாறுது இல்லையா, அது செகண்டரி ஆக்டிவிட்டி, அதாவது இண்டஸ்ட்ரியல் செக்டார். இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டாரை எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, அதோட ரா மெட்டீரியல் பொறுத்து, அதோட கேபிட்டல் அண்ட் ஓனர்ஷிப்பை பொறுத்து தான் அது என்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படின்றத கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இப்போ அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு இண்டஸ்ட்ரீஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னாக்கா காட்டன், டெக்ஸ்டைல்ஸ், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் இதில் கீழே வரும். நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் பேஸ்ட்னால் இந்த பேப்பர் மில்ஸு, ஃபர்னிச்சர் மேக்கிங், அதெல்லாமே ஃபாரஸ்ட் பேஸ்டு. நெக்ஸ்ட்டு மினரல் பேஸ்ட் அப்படின்னாக்கா இந்த அயன், அலுமினியம், சிமெண்ட், இது எல்லாமே மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட்டு மெரைன் பேஸ்ட் அப்படின்னா சீ ஃபுட் ப்ராசஸிங் பண்ணுவாங்க இல்லையா, இது மெரைன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த மாதிரி ரா மெட்டீரியலை வச்சு இண்டஸ்ட்ரீஸை கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸ். இப்போது இண்டஸ்ட்ரீஸ் கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அந்த சர்வீஸ் தான் சர்வீஸ் செக்டார் டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸ்னு சொல்கிறோம். இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எந்த மாதிரி டைப்லலாம் நடக்கணும், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், ட்ரேட், பேங்கிங், இதன் மூலியமாக தான் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். டிரான்ஸ்போர்ட்னா ரோடு, வாட்டர்வேஸ், ஏர்வேஸ், இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட். இப்போ ஒரு இடத்துல ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னா அதை இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறோம் இல்லையா, ரோட்வேஸில், ஏர்வேஸில், அதெல்லாம் டிரான்ஸ்போர்ட். நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன், போஸ்ட்டு, டெலிஃபோன் மூலயமா ஒரு விஷயத்த சொல்கிறது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறது, இது எல்லாமே கம்யூனிகேஷன் ஆக்டிவிட்டீஸ் கீழே வரும். நெக்ஸ்ட் ட்ரேடு, ஒரு கூட்ஸ் செல் பண்ணுறது, பை பண்ணுறது. நெக்ஸ்ட் பேங்கிங், இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, பேங்கிங் சர்வீஸ், அதாவது லோன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி இது எல்லாமே சர்வீஸ் செக்டார்ஸில் வரும். ஸோ இதோட இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. இந்த ப்ரெசன்டேஷனில் இருக்க டீட்டெயில்ஸ் தான் நம்ம புக்லேயும் இருக்குது. ஒன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போய் புக்கை ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப
குட்டி சாப்டர் தான். ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஈஸியா முடிஞ்சிடும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னாக்கா, இந்த வீடியோவ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்மள மாரி இருக்க டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.